செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சி ஜோதி நகர் பகுதியில் தொடர்ந்து ஒரு வருட காலமாக சாலையின் நடுவே இருக்கும் மின்சார கம்பத்தை மாற்றச் சொல்லி அந்த பகுதியின் வார்டு உறுப்பினர் சித்ரா கோவிந்தராஜ் தொடர்ந்து மனுக்களை அளித்தும் மின்சாரத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்பொழுது திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி கேளம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் நடத்திய முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்பொழுது கேளம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜோதி நகர் பகுதியில் வசிக்கும் 9வது வார்டு உறுப்பினர் சித்ரா கோவிந்தராஜ் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்களிடம் மீண்டும் கம்பத்தை மாற்ற சொல்லி மனு கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் விசாரித்ததில் தொடர்ந்து ஒரு வருட காலமாக கேளம்பாக்கம், மறைமலை நகர், செங்கல்பட்டு என பல மின்சார அலுவலகங்களில் மனுக்கள் மீது மனுக்கள் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என புலம்பி தீர்த்தார். இதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி உடனடியாக 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த கம்பத்தை மாற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அப்படி இருந்தும் தொடர்ந்து 4வது நாளாக இன்று வரை இந்த கம்பம் மாற்றப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அனைவரையும் வேதனைக்குள்ளாக்கி உள்ளது. இதற்கு நடவடிக்கை எடுப்பார்களா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்? இதனால் அந்த ஜோதி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை பணியும் தொடர்ந்து ஒரு வருட காலமாக நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க வந்து ஈபில ஸ்டாப் நீங்க சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா? நானே இந்த மாதிரி ஒரு ஈபில ஒருத்தர் வந்து சொல்றாரு மேன் பவர் இல்ல, எதுவுமே இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பணும். இப்ப எப்படி நீங்க பேசுவீங்க? அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட சொல்லணும்? அதை பப்ளிக் கிட்ட சொல்லுவீங்களா? அதை நீங்க உங்க ஆபீஸுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? இது வரைக்கும் இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, என்ன நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் ஆபீஸ்ல? இருக்கு ரோமான் நகர், ஜோதி நகர், சொல்றதெல்லாம் தேவை. அவங்க எது ட்ரை எல்லாமே